பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் ஆன்மீகம் மற்றும் திருக்கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் எம்ஜிஜி சுப்பிரமணியன் நான் பேசிகிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயத்தை இந்த தேர்தல் நேரத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 4 நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இடபிள்யூஎஸ், அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய முற்பட்ட ஜாதியினருக்கு, ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு அப்படின்னு ஒரு 72 ஜாதி, பிராமணர்கள்லேருந்து சைவ வேளாளர்லேருந்து சைவ செட்டியார்லேருந்து சைவ முதலியார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 72 வகுப்பினர்களுக்கு படித்திருந்தாலும் அவங்க எவ்வளவு மெரிட்டில் பாஸ் ஆகியிருந்தாலும் அவங்களுக்குலாம் இப்போ இடஒதுக்கீடு இல்லை. காரணம், அவங்களுடைய பிறந்தது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி, ஃபார்வேர்டு காஸ்ட்னால. அப்படி கிடையாது. இது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய முற்பட்ட வகுப்பில் பிறந்திருந்தால் கூட கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இடபிள்யூஎஸ். இப்போ இந்த இடபிள்யூஎஸ் திட்டத்தை அமல்படுத்த விடாமல் திராவிட மாடல் அரசு தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு தமிழ்நாட்டில். இதில் பார்த்தீங்கன்னா ஓம் விரலை எடுத்து ஓம் கண்ணையே குத்துவேன், குத்துனது யாருன்னா அது ஓம் விரல் தானே ஓம் கண்ணை குத்துச்சு, நானா குத்துனேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலாவை கடைப்பிடிக்கிற மாதிரி இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு சைவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சைவ வெள்ளாளர் சமூகம் மற்றும் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறது நல்லா தெரியும். இப்போ அந்த பகுதியில் ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நல்லா படித்து மெரிட்டில் இருக்கக்கூடிய முற்பட்ட சமூகத்தினருக்கு, சைவ வேளாளருக்கு இந்த இடஒதுக்கீடை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. இந்த வேட்பாளர் ஜெயிச்சா கொடுக்க முடியுமான்னா அது ஸ்டாலின் அரசு தானே முடிவு பண்ண போகுது. இந்த வேட்பாளர் வின் பண்ணாலுமே அதை கொண்டு வர முடியாத. அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா படித்து நல்ல அறிவு இருந்தாலும் இன்னைக்கு கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு மனதினுடைய பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் இந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிராமணால், சைவ முதலியார், சைவ வெள்ளாளர் சார்ந்த, சைவ செட்டியார் சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா படிச்சுட்டு நல்ல மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு சுண்டல் விற்கிறதும், சுக்கு காப்பி விற்கிறதும், இட்லி விற்கிறதும், இட்லி மாவு விற்கிறதும் அவங்களுடைய ஜீவனத்தை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த திமுக அரசு. இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த இடஒதுக்கீடு 10% எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் நமக்கு இருந்து அதை பயன்படுத்தி இருந்தால் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக 10 வீட்டுக்கு 4 பேராவது இந்த வேலைக்கு போயிருப்பாங்க இந்த இடஒதுக்கீட்டில். அதை தடுத்து நிறுத்தின அரசு இந்த திமுக அரசு. அதை கவனமாக மனதில் வைத்துக்கொண்டு யாருக்கு வாக்களித்தால் நமக்கு இந்த இடபிள்யூ செக்ஷன் படி நமக்கு தமிழ்நாட்டில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ரெட்டலைக்கு வாக்களித்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இடபிள்யூஎஸை பயன்படுத்த முடியும். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓங்கரில் எடுத்தே ஓங்கண்ணை குத்துற கதையை செஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்களே, முற்பட்ட சமூகத்தினர் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்துக்கு அளித்து இந்த இடபிள்யூஎஸ் வர்றதுக்கு முக்கிய பங்கு வைக்கணும். உங்களுடைய வருங்கால வம்சாவளிகள் இப்பயே சுண்டலும் சுக்காப்பியும் இட்லிமாவும் விற்கக்கூடிய நிலைமையிலிருந்து மாறி ஒரு அதிகாரியாக அமரணும் அப்படின்னா அந்த தொழிலை நான் கேவலமாக சொல்லலை. முக்கியமாக அவ்வளவு தூரம் படிச்சிருந்தும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறேன். அந்த கஷ்டப்படக்கூடிய தன்மை தேவையா அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை மனசில் பாவித்து சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தப்பாக சித்தரிச்சிடக்கூடாது. அதை அந்த அளவுக்கு உழைப்பு அதிகமாக செலுத்துகிறாங்க, வருமானம் குறைவாக இருக்குது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்துக்கு அளித்தால் மட்டுமே இந்த பொருளாதார பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய முற்பட்ட சமூகத்தினருடைய இடஒதுக்கீடு வரும். உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் அதனால தான் ஒரு நல்ல வேலையில் அமைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.